நம்ம விழா எலும்புகள்ல இந்த கடைசி ரெண்டு விழா எலும்பு இருக்கு பாத்தீங்களா, 11th and 12th, இது ரெண்டும் மட்டும் முன்னாடி எங்கேயுமே அட்டாச் ஆகாது. மற்ற விழா எலும்புகள்லாம் பாருங்க, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த செஸ்ட் போன் இருக்குல்ல, இங்க எல்லாம் அட்டாச் ஆயிருக்கும், இப்படி அட்டாச் ஆகும். இந்த ரெண்டு விழா எலும்புகள் மட்டும்தான் நம்ம செஸ்ட் போன்ல கனெக்ட் ஆகாது. இதுக்கு பேரு ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஸோ இந்த இடத்துல முதுகு வலி வர சான்சஸ் நிறைய இருக்கு. நம்ம நிக்கிறப்போ சில டைம் பாத்தீங்கன்னா வெயிட் ஒரு பக்கம் அப்படி கொடுத்து நிற்போம். ஏன்னா ஒரு காலில் வெயிட் கம்மியாகட்டும், வலி கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வர்றப்போ அடுத்த லெக்குக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் மெக்கானிசம் மாதிரி இருக்கு. இந்த இடுப்பு எலும்பு பாருங்க, இப்படி நேரா இருக்கிறது பதிலா இப்படி இந்த ஆங்கிளுக்கு போகுது, அப்புறம் இந்த ஆங்கிளுக்கு வருது. இதே மெக்கானிசம் நம்ம நடக்கிறப்பவும் ரொம்ப நுட்பமா வேலை செய்யும். உதாரணத்துக்கு இப்ப இடது காலத்துக்கு முன்னாடி வைக்கிறேன், அப்போ இந்த இடுப்பு எலும்பு வலது பக்கம் லைட்டா டில்ட் ஆகும். அப்புறம் இந்த கால் மேலடி வந்ததுக்கு அப்புறம் இந்த கால் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல அப்படி டில்ட் ஆகும். இந்த இடுப்பு எலும்பு இந்த ரைட் லெஃப்ட் இப்படி சாஞ்சு போகுது பாத்தீங்களா, அதை பற்றி இப்ப கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த இடுப்பு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு பெல்விஸ். இந்த பாகம் அப்படியே கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி சாஞ்சு வந்துகிட்டே இருக்கும். நம்ம நடக்கிறப்போ நம்ம இடுப்பு எலும்பு இப்படி சாஞ்சு வர்றதுக்கான அச்சு நம்ம மிட் பேக்ல தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த போனோட ஷேப் அந்த மாதிரி. நம்மளுடைய நடுமுதுகெலும்பு இருக்கு பாத்தீங்களா, மிட் பேக், அதுல ஏதாவது தொந்தரவு இருக்கு, ஏதாவது ஸ்டிஃப்னஸ் இருக்கு, பெயின் இருக்கு, இந்த மாதிரி கடைசி விழா எலும்புகள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாக்கிங் மெக்கானிசம் பாதிக்கப்படும். சில பேருக்கு இந்த பெயின் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா வாக்கிங் பண்ணும் போது இந்த இடத்துல பெயின் கூட வரும். நடக்கும் போது இந்த முதுகெலும்புல எவ்வளவு நுட்பமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுல பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த குடத்தை இப்படி வைப்பாங்களா, அப்படி வச்ச உடனே பாத்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இடுப்பு இப்படிதான் போகும், இப்படிதான் நடந்தாகணும். சோ வெயிட் இந்த பக்கம் இப்படி டிரான்ஸ்மிட்டே ஆகாது. இடுப்புல இந்த மாதிரி குடத்தை வச்சுட்டு பக்கெட்ல வேற தண்ணி பிடிச்சி நடந்து போவாங்க சில பெண்கள். அவங்களுக்குலாம் முதுகெலும்புல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிசயமான விஷயம் தான் அது. ரீசெண்டா எனக்கு இந்த ரைட் லோ பேக்ல இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண அதே ஏரியால பெயின் வந்துச்சு. அந்த பிரச்சனை இருந்தப்போ எனக்கு நடக்கிறப்பெல்லாம் பெயின் வந்துட்டே இருந்துச்சு ரைட் சைட்ல. அதே மாதிரி நின்றுட்டு இப்படி லெஃப்ட் சைட்ல இப்படி பெண்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லயே எனக்கு பெயின் வந்துச்சு. அதே மாதிரி ரைட் சைட்ல பெண்ட் பண்றப்போ அந்த எண்டுக்கு போறப்போ பெயின் வந்துச்சு. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தா நம்ம பேக் கேர் எடுத்துக்கணும். இந்த பெயின் கம்மியாகிற வரைக்கும் ரிகரஸ் மூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ண வேண்டாம். அந்த பாஸ்டர் மட்டும் நம்ம இந்த ஏரியா கோரை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு எப்பெல்லாம் பெண்ட் பண்றோமோ, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் சரி, இந்த கோரை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த நம்ம இந்த பெயின் ஜாஸ்தியாகாதபடி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட பழக்கம் என்னன்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப், இன்ஸ்டன்ட் கியூர், இதுக்கே நம்ம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனா நம்மளுக்கு பெயின் உடனே கம்மியானாலும் அந்த மூட்டுகள்ல எவ்வளவு சிக்கலான அந்த பகுதியில அந்த ஃபால்ட் அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்மளுக்கு பெயின் மட்டும் ரிலீவ் ஆனா போதாது, அந்த இடத்துல அந்த அலைன்மெண்ட்டும் அதோட அச்சுகளும் ஒரிஜினலா எப்படி இருந்துச்சோ அதே நிலைக்கு போகணும் இல்லையா. அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். சோ இந்த இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம ஒரு 1.5 நாள் நம்ம அந்த பெயின் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் எப்படி கம்மியாகுது. நம்ம அந்த பேக்கை இந்த பாஸ்டர் கரெக்ஷன் மூலமா பெயின் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது.